இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நீர் சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். நான் கண்ட மேன்மைகளெல்லாம் உம் கரத்தினீவு, நான் பார்க்கும் உயர்வுகளெல்லாம் நீரீந்தும் தயவு. நான் கண்ட மேன்மைகளெல்லாம் உம் கரத்தினீவு, நான் பார்க்கும் உயர்வுகளெல்லாம் நீரீந்தும் தயவு. இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நீர் சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய மிகுந்த கிருபையினால் தேவஜனங்களாகிய நாம் இந்த வருஷத்தின் துவக்கம் முதல் இந்த நிமிஷம் வரைக்கும் கர்த்தருடைய கரம் நம்மை நடத்தினதை தேவஜனங்களாகிய நாம் அதிகமாய் உணரவும், அதை நினைத்து கர்த்தருக்கு நன்றி செலுத்தவும் கர்த்தர் தந்த இந்த தருணத்திற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய துவக்கத்தில் இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் இனிமேலும் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற, நமக்கு முன்பாக அவர் ஆயத்தம் பண்ணின அந்த மகிமையான எதிர்காலத்திலும் நம்முடைய ஆத்தும மணவாளன் வந்து நம்மை அழைத்து செல்லும் வரைக்கும் தேவஜனங்களாகி நாம் கர்த்தருடைய கரத்தினால் காக்கப்படுகிறோம், கர்த்தருடைய கரத்தினால் நடத்தப்படுகிறோம், கர்த்தருடைய கரத்தினால் உருவாக்கப்படுகிறோம். நம்மை நடத்தின, நம்மை உருவாக்கின, நம்மை பாதுகாத்த கர்த்தருடைய கரம்தான் தேவஜனங்களாகி நம்மை கர்த்தர் நமக்கென நியமித்த அந்த மகிமையுள்ள உயர்ந்த ஸ்தானத்திலே கொண்டு போய்விடும். அவருடைய கரமே நம்மை உயர்த்தும் என்று வேதம் சொல்லுகிறது. இதுவரைக்கும் நம்மை நடத்தினார், தாங்கினார், நம்மை ஜீவனோடு பாதுகாத்தார். இந்த வருஷத்தின் துவக்கத்திலிருந்து அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு எதிராய் வந்திருந்தாலும் கர்த்தருடைய கரம் நம்மை பாதுகாத்தது, கர்த்தருடைய கரம் நம்மை வழி நடத்தினது. உடைக்கப்பட்ட நேரங்களிலே அவர் நம்மை உருவாக்கினார், முடங்கி போன நேரங்களிலே அவர் நம்மை உற்சாகப்படுத்தினார். தம்முடைய வார்த்தையினால் தேவஜனங்களாகி நாம் விசேஷித்தவர்கள். சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்முடையவராக நம்மோடு கூட இருந்து நம்மை அரவணைத்து நம்மை உருவாக்கி நம்மை அவர் எப்படி பார்க்க வேண்டும் என்று தேவன் சித்தம் வைத்திருக்கிறாரோ அப்படிப்பட்ட ஒரு நிலையில் நம்முடைய வாழ்க்கையை அவர் மாற்றிக்கொண்டிருக்கிறார். இந்த நாளிலும் இவ்வளவாய் நம்மை நேசித்து நமக்கு நன்மை செய்து நம்மை கரம் பிடித்து நடத்தின சர்வ வல்லமுள்ள தேவன், நம்முடைய ஆத்தும மணவாளன், நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அவர் நம்மை நடத்தி வந்த பாதைகளை நினைத்து இந்த வருஷத்தின் கடைசி நாட்களிலே நாம் அதிகமாய் நன்றி செலுத்த வேண்டும். ஒரு நன்றி உள்ள இருதயத்தோடு நாம் கர்த்தருக்குள்ளே மகிழ்ந்து களி கூற வேண்டும். நாம் மாத்திரம் கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூர்ந்தால் போதாது, நம்மை இவ்வளவாய் நடத்தி நமக்கு நன்மை செய்த, நம்மை பாதுகாத்த, வழிநடத்தின, உருவாக்கின, நம்மை உயர்த்தும்படியாய் நம்மோடு கூட இருந்து நமக்கு நன்மை மட்டுமே நினைத்து செய்து கொண்டிருக்கிற நம்முடைய தேவன் நமக்குள்ளே களி கூறத்தக்கதாய், நாம் அவருடைய மன மகிழ்ச்சியா இருக்கத்தக்கதாய் நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். இதுதான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம். தேவஜனங்களாகி நாம் இதை உணர்ந்தவர்களாய், இவ்வளவாய் நமக்கு நன்மை செய்த நம்முடைய தேவன் நமக்குள்ளே களி கூர்ந்து மகிழத்தக்கதாய், நாம் அவருடைய மன மகிழ்ச்சியா இருக்கத்தக்கதாய் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா? ஒருவேளை நம்முடைய பார்வையில் எல்லாவற்றிலும் நாம் சரியா இருந்தது போல் இருந்தாலும் உண்மையாகவே கர்த்தரின் பார்வையில
கர்த்தரின் மன மகிழ்ச்சியாய் நாம் இருக்கிறோமா? எந்த ஒரு காரியத்தையும் வேதத்தில் இருந்துதான் நம்மால் அறிந்து கொள்ள முடியும். இப்போ உண்மையாகவே தேவஜனங்களாகிய நம்முடைய வாழ்க்கை கர்த்தரின் பார்வையில் அவருக்கு மகிழ்ச்சியை உண்டாக்கத்தக்கதா இருக்கிறதா? கர்த்தரை பிரியப்படுத்துகிறதா? கர்த்தர் விரும்பி ஏற்றுக்கொள்ளத்தக்கதாய் நம்முடைய ஜெபம், துதி, ஆராதனை எல்லாம் இருக்கிறதா? இந்த வருஷத்தின் கடைசி நாட்களில் இருக்கிற தேவஜனங்களாகி நாம் இதை நிதானித்து உணர்ந்து இதிலே ஒரு சரியான காரியத்தை நாம் அறிந்து கொண்டு நாம் நம்மை சரி செய்துவிட்டு இந்த புதிய வருஷத்தை நாம் துவங்கினோமேயானால், இந்த புதிய வருஷத்திற்குள்ளே கர்த்தர் நம்மை வழிநடத்தி செல்லும் பொழுது கர்த்தருக்கு பிரியமான கிரியைகளை அறிந்து கொண்டு, கர்த்தரை மகிழ்விக்கிற காரியங்களை அறிந்து கொண்டு அதை நாம் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய நாம் நம்மை அர்ப்பணித்து செயல்பட்டோமேயானால் அது கர்த்தரின் பார்வையில் பிரியமா இருக்கும். இப்படி கர்த்தரை பிரியப்படுத்துகிற, அவருக்கு பிரியமான காரியங்களை அறிந்து கொண்டு செயல்படுகிற தேவ ஜனங்களோடு கர்த்தர் நிச்சயமாய் இம்மையிலும் மறுமையிலும் அவர்களோடு கூட இருந்து அவர்கள் தன்னோடு கூட இருக்கத்தக்கதாய் அவர்களை வழிநடத்துவார். அவர்களுக்கென நியமிக்கப்பட்ட பரலோக ராஜ்யத்தை தேவ ஜனங்கள் சுதந்திரிக்க கர்த்தர் கிருபை செய்வார். என வசனம் தெளிவாய் சொல்கிறது. 1 கொரிந்தியர் அதனுடைய 11வது அதிகாரம் அதனுடைய 31வது வசனம், நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமேயானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும் என்று. தேவஜனங்களாகிய நாம் நியாயம் தீர்க்கப்படக்கூடாதேயானால் நம்முடைய வாழ்க்கையில நாம் நம்மை நிதானித்து அறிகிற ஒரு சுபாவம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கணும். எந்த ஒரு மனுஷன் தன்னை தான் நிதானித்து அறிகிறானோ அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில தனக்கும் தேவனுக்கும் இடையே உள்ள அந்த உறவு, தன்னை குறித்த தேவனுடைய நினைவு, தான் தன்னுடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு மன மகிழ்ச்சியை உண்டாக்கத்தக்கதான ஒரு கிரியைகளை நடப்பிக்கிறேனா என்பதை அறிந்து கொள்ளுகிற ஒரு இருதயம், ஒரு உணர்வுள்ள இருதயம் அந்த மனுஷனால் பெற்றுக்கொள்ள முடியும். தேவஜனங்களாகி நாம் நம்மை நாமே நிதானித்து அறிய வேண்டும். அப்படி நம்மை நாமே நிதானித்து அறியும் பொழுது தேவனுக்கு பிரியமான காரியங்கள் என்ன, தேவனை கோபப்படுத்துகிற காரியங்கள் என்ன, எந்தெந்த காரியங்களை நாம் செய்தால் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நமக்குள்ளே அவர் களி கூர்ந்து மகிழ்வார் என்று வேதம் நமக்கு தெளிவாய் காண்பிக்கிறது. தேவஜனங்களாகிய நாம் பாக்கியம் பெற்றவர்கள். எல்லாவற்றுக்கான பதிலும் வேதத்தில் நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. நமக்கென அருளப்பட்ட பரிசுத்த ஆவியானவரின் உதவியோடு தேவஜனங்களாகிய நாம் வேதத்தை வாசித்து தியானித்து கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை அறிந்து கொண்டு அதை செயல்படுத்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளிருந்து நம்மை பலப்படுத்தவும், கர்த்தருக்கு பிரியமான கிரியைகளை முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு நாம் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்தி கர்த்தரை பிரியப்படுத்தி கர்த்தரின் பார்வையில நற்சாட்சி பெறுகிற தேவ ஜனங்களாய் இம்மையிலும் மறுமையிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நமக்கு தந்த வாக்குத்தத்தங்களை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி நம்மை உயர்த்தி நம்மிலே சர்வ வல்லமையுள்ள தேவன் இம்மையிலும் மறுமையிலும் மகிமைப்பட தேவஜனங்களாகி நாம் நம்மை முழுமையாய் கர்த்தருடைய பாதத்தில் அர்ப்பணிப்போம். கர்த்தருக்கு பிரியமான கிரியைகளை செய்வோம். கர்த்தரின் மன மகிழ்ச்சியாய் நாம் நம்முடைய வாழ்க்கையில் வாழ்வோம். எப்படி கர்த்தர் இந்த வருஷம் முழுவதும் நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாத்து வழி நடத்தி உருவாக்கி உயர்த்தினாரோ, இதே போல இந்த புதிய வருஷத்திலும் இன்னும் அதிகமாய் கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருந்து செயல்படுகிறதையும், கர்த்தருடைய கரம் நம்மை பாதுகாத்து நம்மை உருவாக்கி நம்மை உயர்த்தி நமக்கு அவர் தந்த வாக்குத்தத்தங்களை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி இந்த புதிய வருஷம் முழுவதும் தேவஜனங்களாகிய நாம் கர்த்தரின் மகிமை உள்ள சாட்சியாகவும் அவருடைய அன்பின் அடையாளமாகவும் தேவஜனங்களாகிய நம்மை இந்த உலகத்திற்கு முன்பதாக கர்த்தர் அடையாளப்படுத்தி நம்மை உயர்த்தி நம்மிலே சர்வவல்லமையுள்ள தேவன் மகிமைப்படுவது அதிக நிச்சயம். தேவஜனங்களாகிய நாம் நம்மை நாமே நிதானித்து அறிவோம். கர்த்தர் இந்த வசனத்தை கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மட்டுமே பயன்படுவதாக. மாரநாதா இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் பிறரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென்.